வெல்கம் டு NY கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் வந்து நீ முள்ளங்கி குருமா செய்யலாம். ரெசிபி நம்பர் 420. தேவையான பொருட்கள் இப்போ ரெடியாக இருக்குது. ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் வந்து ஒரு கப்பு சேர்த்துட்டு, முந்திரி ஒரு 10, கசகசா ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்து, தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வானலியில் எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துடுங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு, வெங்காயம் ஒரு கப்பு சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்ட பிறகு பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 சேர்த்து, அது கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துடுங்க. சேர்த்து அதே வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் சேர்த்து மறுபடியும் வந்து நல்லா வதக்கிடுங்க. அதை வதக்கிட்ட பிறகு உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து, தக்காளி ஒரு கப்பு சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுக்கிற முள்ளங்கி ஒரு கப்பு சேர்த்துடுங்க. முள்ளங்கி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கிட்ட பிறகு நம்ம மசாலா சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்ட பிறகு குருமாவுக்கு தேவையான தண்ணீர் கொஞ்சமாக சேர்த்துட்டு, தேவையான உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் காய் வேகட்டும். இப்போ முள்ளங்கி நல்லா வந்து ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற தேங்காய், முந்திரி விழுத கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்ட பிறகு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ சூப்பராக வந்து முள்ளங்கி குருமா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி, வணக்கம்.